இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசைன் நாட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து உயரம் வந்து 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரெக்டான அளவுகளை எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 பீஸ் வந்து எடுக்கணும். 2 பக்கம் நாட்டுக்கு வந்து நம்ம 2 பீஸ் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே தச்சுக்கலாம். 2ஆக மடக்கி அதில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரே மாதிரி நாட்டு வந்து நம்ம தைக்கும்போது கஸ்டமர் வந்து அதிகமாக வரமாட்டாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம நாட்டு தைச்சி கொடுத்துட்டே இருக்கும்போது கஸ்டமர் நிறைய பேர் நம்மளை வந்து தைக்க கொடுக்க வருவாங்க. இப்போ வந்து நம்ம அதை லைனை அடிச்சுட்டு அதை வந்து ஒரு குட்டி குட்டி மடிப்பாக வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரே சேம் அளவில் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ரொம்ப 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 ஈஸியான ஒரு டிசைனு. பிகினர்ஸு கூட இந்த டிசைனை பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம். நீங்கள் எப்போயுமே வந்து ஒரே நாட்டவே தைச்சிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்கள் அவங்க கஸ்டமர் கேட்காமலே வந்து இந்த டிசைனை நீங்கள் வச்சு கொடுத்து பாருங்கள். அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்ட்டு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஏன்னா வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய பேர்த்திட்ட வந்து இந்த நாட்டை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட அந்த சந்தோஷத்தை நான் நிறைய பேர்த்திட்ட பார்த்துருக்கேன். நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து அதிகமாக வருவாங்க. அந்த கஸ்டமரை வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகளில் அவங்கள்ட்ட சொல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க. இப்போ வந்து இதில் நம்ம நாட்டு வச்சுட்டு இது மேலே தையல் போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த ரோஸ் வடிவம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அந்த இதழ் வந்து ஒவ்வொரு இதழாக வர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு துணியை பொறுத்தும் இன்னும் வந்து அழகு வந்து கூடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு டபுள் கலரில் நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம். அந்த ரோஸ் டிசைனே வந்து நம்ம ஒரு டபுள் கலரில் பண்ணுறோம். ஒரு பிங்க் கலரு கீழே அந்த ரோஸும் மேலே வந்து ஒரு க்ரீன் கலரை நம்ம அட்டாச் பண்ணி தைச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ரோஸ் மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். ஒவ்வொரு கிளாத்துக்கு தக்கன நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டோட அழகும் நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஒரு ரன்னிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இதே வந்து நீங்கள் டபுள் கலர் நல்ல திக்கான கலராக நீங்கள் கொடுக்கும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியில் வச்சு கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் சும்மா வீட்டில் வெட்டி போட்டிருக்க துணியில் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ரோல் பண்ணிவிட்டு அதிலே வந்து நம்ம நூலால் சுற்றிட்டு மிஷினில் லைட்டாக ஒரு ஓரளவு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதை சுற்றிட்டு நம்ம தையல் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் வந்து நம்ம ஈஸியாக இதை தைச்சிட்டோம். இப்போ நாட்டில் வந்து நம்ம ரோஸ் வடிவத்தை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பிசுரை வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த காம்பு வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இன்னொரு டிசைனை நம்ம ரெடி பண்ணணும். இதுவும் நம்ம சம பீஸாக எடுத்துக்கிறணும். நீங்கள் எத்தனை இன்ச்சு எடுத்தாலும் சரி அதை வந்து சமமாக எடுத்துக்கோங்க. அது 3 இன்ச்சாக இருக்கலாம், இல்லை 4 இன்ச்சாக கூட இருக்கலாம். எடுக்கிற பீஸ் வந்து நம்மளுக்கு 4 பக்கமும் சமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த முக்கோணம் மடிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடு பாருங்கள் 4 இன்ச்சு நம்மளுக்கு சமமாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி 2ஆக முக்கோணமாக மடிச்சிட்டு ரோஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து மேலே ஒரு காம்பு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு முக்கோணமாக துணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம 2 பக்கம் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறோம். இது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு மேலே அந்த முக்கோணத்தை வச்சுட்டு கீழே வந்து நாட்டு வச்சுக்கிறோம். அந்த ரோஸ் நாட்டு வச்சுட்டு நம்ம தையல் போட்டு அந்த பிசுரை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி வெட்டுறணும். இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ரோஸ் நாட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி தான் நம்ம கிளாத்துக்கு தக்கன தான் அந்த சைனிங்கு அந்த ஒரு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ரன்னிங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டபுள் கலரு லுக்கு கிடைக்கல. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ரோஸ் நாட் வந்து பார்க்கும்போது ஒரு ரோஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதிலே வந்து நீங்கள் சும்மா இருக்க கிளாத்தில் நீங்கள் தச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டபுள் கலர் எடுத்துக்கோங்க. ஒரு பிங்க் கலரு ஒரு க்ரீன் கலர் அந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்க கலரை எடுத்துகிட்டு நீங்கள் தச்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. அதே மாதிரி இன்னொரு நாட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன டிசைனாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து புரியாது. ஏன்னா வீடியோ பார்த்து வந்து நம்ம நிறைய டிசைன்களை கற்றுக்குறோம். அந்த மாதிரி வீடியோ நம்ம பார்க்கும்போது அதை ஏன் ஸ்கிப் பண்ணி பார்க்கணும்? நம்ம வந்து நிறைய பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர் வந்து நம்மளுக்கு அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த டிசைன் தைச்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த டிசைன் எனக்கு தைக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த
கஸ்டமரும் அடுத்த டெய்லர் கடைய பார்த்து கண்டிப்பாக போக தான் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிசைன் நிறைய பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அப்படி பார்த்து நீங்கள் ஈஸியாக பழகிடலாம். நீங்கள் இதை வெளியில் போய் தான் நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே ஒவ்வொரு டிசைனாக நீங்கள் சும்மா இருக்கும்போது மற்ற வீடியோவில் பார்க்குறத விட இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டிசைனை பழகுங்க. மொத்தமாக ஒரே நாள் எல்லா டிசைனும் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கும்போது ஒவ்வொரு டிசைனையும் தச்சு பாருங்கள். ஈஸியாக நீங்களும் நல்ல ஒரு டெய்லராக மாறிடலாம். கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் முடியும். நம்மளால் தைக்க முடியுமா அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. யாராலையும் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி தான் நமக்கு. அதனால் ஒவ்வொரு டிசைனை கற்றுக்கிட்டு உங்கள் கஸ்டமர் வந்தோடனே இந்த டிசைனாக தச்சிடலாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு கஸ்டமர் எத்தனை பேர் வர்றாங்கன்றதை மட்டும் பாருங்கள். மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக தச்சு பார்த்தீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 நாட்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒன்றில் வந்து நம்ம நூல் சுற்றி வந்து ரெடி பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்றில் வந்து நூல் சுற்றாமையே அதை ரோல் பண்ணிவிட்டு நான் மிஷினில் அடிச்சிருப்பேன். நான் 2 மெத்தடு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்காகத்தில் நம்ம 2 நாட்டையுமே உங்களுக்கு நான் தைச்சி காமிச்சிருக்கேன். அதை சுற்றிட்டும் நீங்கள் தைக்கலாம். இல்லை எனக்கு வரலை, அந்த மிஷினில் வந்து சுற்றாமல் அடித்தோமா நழுவிக்கிட்டு வருது அப்படின்னீங்கன்னா நீங்கள் நூல் சுற்றிட்டு அடிங்க. நழுவாமல் நான் தச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் மிஷின்லேயே டேரெக்டாக அதை சுற்றிட்டு அப்படி நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் நாட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு நாட்டு தான் நம்ம ரெடி பண்ணோம். இது எவ்வளோ ஒரு ஈஸியான இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியாக இருந்தாலும் அந்த டிசைனை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டிசைனையாக நம்ம இத்தனை நாள் பழகாமல் இருந்தோம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்களும் நினச்சிருந்துருப்பீங்க. பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ ப்ளவுஸில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அந்த ப்ளவுஸ் நம்ம நார்மல் ப்ளவுஸ் தான் தைச்சிருக்கோம். இந்த நாட் வைக்கும்போது அதோட ஷேப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாருங்கள். இப்போ ப்ளவுஸில் வச்சு காமிச்சிட்டேன். எப்படி மேட்சாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது டபுள் கலரில் வைக்கும்போது இன்னும் எவ்வளோ இருக்குன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க. இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம ஈஸியான முறையில் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து பழகுங்க. நீங்களும் ஒரு சூப்பர் டெய்லராக மாறுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.